லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். இனிமேலாவது உங்க கடமையை ஒழுங்கா செய்யுங்க. நீங்க போடுற யூனிஃபார்முக்கு கொஞ்சம் மரியாதை கொடுங்க. யார் கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தா? எப்ப நாம அவங்கள திருப்பி அமிச்சோம்? அன்னைக்கு மீனாட்சி அம்மான்னு ஒரு அம்மா வந்திருந்தாங்களா சார், அந்த அம்மாவுடைய பொண்ணு தான் சார் இவங்க. ஓ, மீனாட்சி அம்மா பொண்ணா? உங்களுக்கு வேற ஏதாவது? போதுமா? கோவம் என் மேல. மா எவ்வளோ ஆச்சுமா? இதோ கணக்கு முடிப்போம். 80 ரூபாண்ணே. என்ன? சரி. எவ்வளோங்க ஆச்சு? சார், அத சிட்டையில கணக்கு வச்சு கரெக்டா கொடுத்துட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அது டிஃபனுக்கு சாண்டாக்கா, இதுக்கு கொடுக்கணும். பழைய சாப்பிடாம சும்மா காசு கொடுத்துட்டு இருக்காரு. நமக்கு என்ன வருமானம் வந்தா சரிதான். சாம்பார் கொடுமா. இந்த கொண்டாரனே. எவ்வளோங்க? 50 ரூபாய் ஆச்சு. இந்தாங்க. கரெக்டா இருக்கான்னு பாருங்க. எல்லாம் சரியா தாங்க இருக்கும். எங்க ஒரு தடவை பாருங்க. யார் யாருக்கோ பணம் கொடுத்து ஹெல்ப் பண்றதுக்கு வரீங்க. இந்த 50 ரூபாய் கரெக்டா கொடுத்துருக்க மாட்டீங்களா? எல்லாம் சரியா தான் இருக்கும். என்னங்க? அண்ணன் எப்போ அண்ணியை பார்த்தாரோ அன்னையிலேருந்து வேலையெல்லாம் குறைஞ்சி போச்சு. ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தான் வசூல் போயிட்டு வந்து எண்ணிக்கிட்டு இருக்கோம். இல்லடா கிரி அண்ணே, உங்களுக்கு அண்ணி செட் ஆயிட்டாங்கிற பொறாமையில இவன் எப்படி பேசிட்டு இருக்கான் பாருங்கண்ணே. ஏய், சாரிண்ணே. ஏண்டா ஏய், நீ அதை பாரு, நீ போன் எடு. அதெல்லாம் இங்க பறந்துரும். கான்சு சொல்லு கான்சு, என்ன விஷயம்? டேய், வெற்றி தம்பி மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்கடா. கம்ப்ளைண்ட் வெற்றி அண்ணே மேலையா? என்னடா கம்ப்ளைண்ட் கொடுத்து அட்ரஸ் மட்டும் அனுப்பு, அவனை உடிச்சு உண்டுல பண்ணிடுறேன். டேய், அதெல்லாம் வேணாம்டா. யோ கான்சே, அவன் கம்ப்ளைண்ட் கொடுக்கும்போது எங்களுக்கு நீ சொல்லிருக்கலாம்ல, அவனை உண்டுல பண்ணிருப்போம்ல. அவன் கான்சே கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு? உன் ஆளு தான்ப்பா.
என்னது அண்ணியா? ஆமாப்பா, ஸ்டேஷனுக்கு நேர்லயே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போயிட்டாங்க. சரிகான், சரி நான் கூப்பிடுறேன். ஐயோ அண்ணா, நீ தான் ரங்கநாயகி பையன் தெரிஞ்சுக்கிட்டு தான் அன்னி கம்ப்ளைண்டே கொடுத்துருக்காங்க. மண்டல் இந்தாங்க டீ. ஏத்தி விடாதடா. சரி, டீ குடி. அண்ணே இருண்ணே, என்னன்னு விசாரிப்போம். அண்ணே அண்ணா, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு இப்ப நம்மளை தேடி இங்கே வர்றாங்க போல இருக்கு. வர்றா, ஏதாவது பேசிக்கிட்டு. சீக்கிரம் எடுத்து வைங்கடா. அண்ணி வராங்கடா. நீங்க பார்த்து ரொம்ப ஹெல்ப் பண்ணு. போ. என்ன சீக்கிரம். உள்ள போடு. போ. உள்ள போ, வேகமா போ. டேய் உள்ள ஒளிச்சு வைங்கடா. ஆமாடா, ஒளிங்கடா. டேய் நீ எங்கடா இங்க நிக்கிற? போடா. டேய் நான் ஏன்டா மறையணும்? நாசமா போனவனே. நீ இங்க இருந்தா நீ நான் அண்ணெல்லாம் உனக்கு எங்க அன்னைக்கு தெரிஞ்சிடாது. போடா. எப்ப இப்படியே சொல்லாதீங்கடா. போடா. ஐயோ டேய், டேய் சொதப்பிட்டியடா. ஐயோ வணக்கம். நீங்க எங்க இங்க? வாடா சமாளிப்போம். சமாளிப்போம். நாங்க இங்க டீ சாப்பிட வந்தோம். ஆமாங்க. இவன் இங்க என்ன பண்றான்? இவன் பெரிய ரவுடி ஆச்சே. அது வந்து இவன் வந்து எங்க அண்ணன்ட்ட வேலை கேட்டு வந்தான். அடேய், உன்ன மாதிரி ஒரு ரவுடிக்கா எங்க அண்ணன் வேலை கொடுக்க முடியாது சொல்லிட்டாரடா. அப்புறம் என்ன சும்மா நிக்கிற? போடா. அண்ணி, நீங்களாவது கொஞ்சம் சொல்லுங்க அண்ணி. ஏய், என்ன அண்ணிங்கற? யாரா உனக்கு அண்ணி? எங்க அண்ணி உங்கள மாதிரியே இருப்பாங்க, அதனால அப்படியே சொல்லிட்டேன். சாரி சிஸ்டர். சிஸ்டர், நீங்க கொஞ்சம் எனக்காக அவங்க கிட்ட ரெக்கமெண்ட் பண்ணுங்களேன். நான் திருந்திட்டேன் சிஸ்டர், ஆனா யாருமே என்னை நம்பவே மாட்டேன்றாங்க. யாருமே எனக்கு வேலையும் தர மாட்டேன்றாங்க. நீ நிஜமாவே திருந்திட்டியா? நானே சொல்றேன் சிஸ்டர், நான் நிஜமாவே திருந்திட்டேன். பரவாயில்ல, நீயாவது திருந்த முயற்சி பண்ணியே. பக்கத்துல ஒருத்தங்க இருக்கான், அந்த வட்டி ரங்கநாயகி பையன். அவனுக்கு பெரிய ரவுடின்னு நினைப்பு. ராஸ்கல். டேய், நீ முன்னாடி ரவுடியா தானே இருந்த? அந்த ரவுடி உனக்கு தெரிஞ்சிருக்கணுமே. லைட்டா தெரியும். அதானே, உனக்கு அவனை பத்தி தெரியாம இருக்காதே. நீங்க எல்லாம் ரவுடி பசங்க தானே? இல்ல சிஸ்டர், நான் ரொம்ப மாறிட்டேன். அந்த மாதிரி ரவுடிங்க கூட எல்லாம் நான் சேரவே மாட்டேன். வெரி குட். இனிமே நீ இப்படியே இரு. அந்த ரங்கநாயகி பையனை பார்த்தா சொல்லு, போலீஸ் உன்னை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னு. இவன் திருந்திட்டேன்னு சொல்றான். முடிஞ்சா நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்களேன். பாவம் இவன். இப்போ நீங்க முடியாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா திரும்ப அவன் பழைய மாதிரி ஆயிடுவான். அதுக்காக தான் சொல்றேன். தேங்க்ஸ். தேங்க்யூ சிஸ்டர். அவ ஏன்டா என் மேல இவ்வளவு கோவமா இருக்கா? டேய், அப்படி என்னதான்டா நான் பண்ணேன்? அண்ணே, உங்க மேல என்னென்ன கோவம்? எல்லா கோவமும் ரங்கநாயகம்மா பையன் மேல தானே. முட்டா பயலே, ரங்கநாயகம்மா பையனே அண்ணன் தானடா. எப்படியோ போங்க, உங்க பிரச்சனை. ஏன் ரூட் கிளியர் ஆயிடுச்சு. இனிமேல் எனக்கு இந்த கெட்டப் சேஞ்ச் எதுவுமே கிடையாது. ஆளும் மூஞ்சியும் பாரு. வா. டேய் வாங்கடா வாங்கடா வாங்கடா, எடுத்துட்டு வாங்க. எடுத்து வைங்கடா.
என்ன கோதண்டம், என்ன எதுன்னு பார்க்க வேண்டியதானே? இன்னைக்குள்ள பார்த்து கண்டிப்பா நான் சொல்லிடுறேம்மா. அந்த முனுசாமி என்னன்னா? இப்ப போய் பாத்துறேம்மா. அத போய் என்னன்னு கொஞ்சம் பாத்துட்டு சரிம்மா. யாரு? ஹலோ அம்மா, ஸ்டேஷன்ல இருந்து ரைட்டர் பேசுறேம்மா. ஓ நீங்களா? சொல்லுங்க. அம்மா, அது வந்து என்ன என்ன விஷயம்? ஏதாவது பணம் வேணுமா? அதெல்லாம் வேண்டாம்மா. விஷயத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல, சொல்லவே பயமா இருக்குமா. எதா இருந்தாலும் பரவாயில்ல, சொல்லுங்க. நம்ம வெற்றி தம்பி மேல ஒரு கேஸ் வந்திருக்குமா. என்ன சொல்றீங்க? அது ஒரு பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குமா. இன்ஸ்பெக்டர் வேற வழி இல்லாம கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாருமா. வெற்றி மேல கம்ப்ளைண்டா? ஆமாம்மா. யார் யாது? என்னன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? தம்பி அடாவடியா வட்டி வசூல் பண்ணுதான், ஆளு வச்சு வேற அடிக்குதான். ஏய், என் பையன் தேவையில்லாம யார் மேலயும் கை வைக்க மாட்டான். எவ அவ? சும்மா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தவ? அவ அட்ரஸ் என்ன, போன் நம்பர் இருக்கா? எனக்கு எல்லாமே இப்பவே தெரிஞ்சாகணும். அந்த பொண்ணோட பேர் அட்ரஸ் எல்லாம் தெரியலம்மா. கம்ப்ளைண்ட் இன்ஸ்பெக்டர் தான் வாங்கினாரு. அந்த கம்ப்ளைண்ட பார்த்துட்டு திரும்ப கூப்பிடுறோமா. உடனே உடனே எனக்கு தெரிஞ்சாகணும். சரிங்கம்மா. என்னன்னு பார்த்துட்டு உடனே கூப்பிடுங்க. சுந்தரி கண்ணால் ஒரு சேதி சொல்லடி, இந்நாள் நல்ல தேதி என்னையே தந்தேன் உனக்காக. சாரியா? சாரி. அக்கா, இங்க வா. என்னடி? நான் தான் கண்டுபிடிப்பேன்னு சொன்னேன்ல. என்ன கண்டுபிடிச்ச? அந்த காலத்துல புறாவை தூது அனுப்புவாங்களாம். ஆனா இந்த காலத்துல பாரு, ரூபா நோட்ல தூது அனுப்பியிருக்காங்க. பரவாயில்லக்கா. எங்க சாரு என்ன பேசிட்டு இருக்க? ஏதாவது கிண்டல் பண்ணிட்டு? எல்லா ஆதாரத்தோட தான் பேசுறேன். எங்க சாரு கொடுத்த 50 ரூபாயில இந்த சீட் இருக்கு. ஒரு தடவை பாருங்க. மாட்டினியா? நல்லா மாட்டினியாக்கா. என்ன மாட்டியா? முதல்ல அந்த பேப்பர் கொடு. குடுன்னு சொல்றல. அது இருக்கா? இரு. சாரின்னு கேக்குற அளவுக்கு அப்படி என்ன நடந்துச்சு? இங்க பாரு, அவரு பணம் கொடுக்கும்போது தெரியாம அந்த சீட்டு இங்க வந்திருக்கும், அவ்வளவுதான். வளராம அந்த பேப்பரை முதல்ல கிழிச்சு போடு. கிழிச்சு போட்டுறவா? நிஜமா கிழிச்சிடவா? என்னடி அது? என்னடி அது? என்ன மறைக்கிற? ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லக்கா, பணம் எண்ணிட்டு இருந்தேன் பாரு. துர்கா, அக்கா கிட்ட ஏதோ சொல்லிக்கிட்டு இருந்தியே, என்ன அது? அட ஒண்ணும் இல்லக்கா. எனக்கு அவ சொல்லிக்கிட்டு இருந்தா? அது சக்தி கணக்கு பத்தி தான் பேசிட்டு இருந்தா. பாரு, இப்ப 2 பேரும் என்கிட்ட என்னன்னு சொல்ல மாட்டீங்கல்ல? எல்லாரும் என்கிட்ட எல்லா விஷயத்தையும் மறைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. அம்மா போலீஸ் ஸ்டேஷன் போன விஷயம் தெரிஞ்சிருந்துமே நீ என்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்போ இவ உன்கிட்ட என்னமோ கேட்டான், நான் வரவும் டக்குன்னு பேச்ச மாத்திட்டான். ஒண்ணும் இல்ல. அது வேண்டாம், நீங்க யாருமே என்கிட்ட எதுவுமே சொல்ல வேண்டாம். சக்தி பாரு, உன்னால அவ கோச்சிட்டு போறான். எல்லாம் உன்னாலதான். சும்மா விளையாடிட்டு. சக்திகா, சக்திகா.
சிட்டையில கணக்கு வச்சு கரெக்டா கொடுத்துட்டு இருக்கீங்களே, அப்புறம் என்ன? அது டிஃபனுக்கு சாந்தாக்கா, இதுக்கு கொடுக்கணும். யோ, என்ன அவசரம்? எங்கே புறப்பட்ட? எனக்கு தான் அவசரம், உனக்கு எதுக்கே இவ்வளவு அவசரம்? இல்லையா, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தால, அதை ரெங்கநாயகி அம்மாட்ட சொல்லிட்டு வந்தேன். என்னையா சொல்ற? ஆமாய்யா, அந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்தால, அந்த பொண்ணோட அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாம் வேணும்னு கேக்குறாங்க. ஏன் பார்த்துட்டு சொல்றேன்னு வந்திருக்கேன். தள்ளியா? என்னாச்சுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கியா? அண்ணே, ஜஸ்ட் மிஸ்ஸுண்ணே. பட்டி ரங்கநாயகி பையன் நீ தானே அன்னைக்கு தெரிஞ்சது. எல்லாமே இன்னைக்கு கதம் ஆயிருக்குண்ணே. இது எப்படி சமாளிக்க போறேனே தெரியலையே. வீடு நான் பாத்துக்கலாம். சரி வா. என்னடா அம்மா வெளியே போறேன்னு சொன்னாங்க, இங்க இருக்காங்க. அம்மா அம்மா வெளியே எங்கே போறேன்னு சொன்னா போலையா? அம்மா, ஏய் என்னாச்சு? கோவமா இருக்காங்க. அம்மா ஏம்மா கோவமா இருக்கீங்க? எவடா அவ? ஓ மேலேயே போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது? ஓ மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்கன்னு உனக்கு தெரியுமா? எவ்வளவு தைரியம் இருந்தா ஓ மேலேயே கம்ப்ளைண்ட் கொடுத்திருப்பா. எவ அதுன்னு இப்ப தெரிஞ்சிடும். அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். அம்மா, இந்த விஷயம் உனக்கு எப்படிமா தெரியும்? எனக்கு அங்க இருக்கிற கான்ஸ்டபிள் அதான் அடிக்கடி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போவானே, அவன் தான் போன் பண்ணி சொன்னான். இப்பவே அந்த கம்ப்ளைண்ட பார்த்து கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாரு என்னன்னு சொல்ல சொல்லிருக்கேன். அம்மா இத விடுமா, பிடிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இதுக்கு போய் நீ டென்ஷன் ஆகலாமா? இதுக்கு டென்ஷன் ஆகாம வேற எதுக்கு டென்ஷன் ஆவாங்க? எனக்கு எல்லாத்தையும் விட என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம். அதுலயும் முக்கியமா நீ. உனக்கு அப்புறம் தான் எனக்கு எதுவா இருந்தாலும். என் குடும்பத்தை யாராவது முறைச்சு பார்த்தாலே நான் சும்மா இருக்க மாட்டேன். உன் மேலேயே ஒருத்தி கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கானா சும்மா இருப்பேனா? எனக்கு வர கோவத்துக்கு இப்ப என்ன பண்றது? மீனாட்சியக்கா, மசாலா தீந்து போச்சு, என்ன பண்றது? அந்த பச்சை டப்பால தான் இருக்கும். எந்த பச்சை டப்பா? அங்கதான் இருக்கும், போய் பாரு. சாந்தக்கா, உங்க புருஷன் கிட்ட எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரமா ரங்கநாயகி கிட்ட வாங்கின அத்தனை கடனையும் திரும்ப கொடுத்துற சொல்லுங்க. நான் ஏன் சொல்றேன்னா, நம்மள பத்தி யாரும் தப்பா பேசக்கூடாது. நம்ம ஒருத்தர் மேல கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா நாம முதல்ல சரியா இருக்கணும். இத சொல்லத்தான் நீ இப்ப வந்தியா? நான் தான் நடந்தது நடந்து போச்சு விட்டுருன்னு சொல்லிருக்கேன்ல. இப்ப எதுக்குடி இந்த கம்ப்ளைண்ட் விஷயம் எல்லாம்? நீங்க கொடுக்க போனீங்களே கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட பத்தி நான் பேசல. இப்போ நான் கொடுத்துட்டு வந்திருக்கேனே கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கேன். என்னடி சொல்ற? பொம்பளைங்க கம்ப்ளைண்ட கொடுக்க வந்தா வாங்க மாட்டேன்னு சொன்னாங்களா? அதான் நானே ஸ்டேஷனுக்கு போயிருந்தேன். நீ போனியா? எப்படி?
இங்க தானே இருந்த. ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் வாங்கிட்டாங்களாமா? நான் கொடுத்த குடுல நல்ல ஸ்ட்ராங்காவே கம்ப்ளைண்ட வாங்கிட்டாங்க. இனிமே அவங்களால தப்பிக்கவே முடியாது. சாந்தகா, நீங்க எதுக்கும் பயப்படாதீங்க. இந்த மாதிரி வட்டிக்கு பணம் கொடுத்து மக்களை டார்ச்சர் பண்றதே ரொம்ப தப்பு. இதுல மிரட்ட வர செய்யறாங்களா? இதெல்லாம் பார்த்தா இந்த சக்தி சும்மா விட மாட்டான். ஆமா, இவ பெரிய வக்கீலு, இன்னும் பரீட்சையே எழுதல, வாய் கிழிய சட்டம் பேசுறா. ஏய், உனக்கு எதுக்குடி இந்த வேலை?